இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க மக்களே. சிங்கப்பெண் திட்டம் தொடக்க விழா ரத்து என்ற அந்த செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டமானது தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நடைபெறுவதாக இருந்த அந்த முக்கியமான திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாட்டுல என்ன நடந்து போச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு எப்படி பண்ணலாமா, முதல்வர் விஜய் அப்படி செய்யலாமான்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை உடனே துவக்கலைன்னா என்ன பிரச்சனை? இப்ப குடிமொழிக்கு போச்சா? அவர் வாக்குறுதி கொடுத்தாரு, அது நிறைவேற்றுவாரு. அன்னைக்கு அதை செயல்படுத்துறதுக்கான துவக்க விழாவுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்குள்ள ஒரு வேறு நிகழ்ச்சி அவருக்கு, அதனால் அங்கே போயிட்டாரு. இன்னும் நல்லா கேட்டுக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கொடுத்த வாக்குறுதியை பூரா நிறைவேற்றணுமா சொல்லுங்க பாப்பா. பெண்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்பி திரு விஜய் அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவார் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவங்கள அந்த பெண்களெல்லாம் நம்ப வச்சாரு பாருங்க. அவர் முக்கியமா இல்லை நம்பி ஓட்டு போட்ட பெண்கள் முக்கியமா சொல்லுங்க பார்ப்போம். நம்ப வச்சவர் தானே முக்கியம். அதனால தான் இந்த ஓட்டு போட்ட பெண்களை விட அந்த பெண்களை நம்ப வச்சு ஓட்டு போட வச்சாரு பாருங்க. அவர் தான் அந்த ஜெகதீஷ். அவருடைய வீட்டுக்கு இன்னைக்கு அவர் வீட்டில் பால் காய்ச்சுறாங்க. அதாவது புதுமனை புகுவிழா வச்சிருக்கிறாரு. புது வீடு கட்டி அந்த வீட்டு நிகழ்ச்சிக்காக முதல்வர் விஜய் அவர் போயிருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த நிகழ்ச்சி பண்ணாமல் இதுக்கு போகலாமா, இது என்ன அவசரமா அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் இது என்ன ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு 50 பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருப்பாங்களா? திரு விஜய் அவர்களுக்காக அதை செய்ய மாட்டாங்களா? அண்ணன் விஜய்க்காக ஒரு 50 பேர் பாலியல் துன்புறுத்தலான என்ன தப்பு? அதே வேளையில் ஒரு 50 கொலை நடந்திருக்குமா? நடந்துட்டு போகுது. அண்ணன் விஜய்க்காக ஒரு 50 பேர் சாக மாட்டாங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க. சட்ட ஒழுங்குன்னு 4 வருஷம் இப்படியே போட்டுங்க, 5ஆம் வருஷம் கூட சரி பண்ணுவோம். இப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட 4 வருஷம் அங்கே ஒன்று ஒன்றுன்னு சொல்லி ஒரு சில நலத்திட்டங்கள்லாம் செஞ்சாங்க. கடைசி 5ஆவது வருஷம் தான் அவங்க நலத்திட்டங்கள் முழுமையாக எல்லா நலத்திட்டங்கள் செஞ்சாங்க. நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சாங்க. அதெல்லாம் இப்போ என்ன ஆகி போச்சு? அதெல்லாம் மக்கள் நினச்சி பார்த்தாங்களா? அதே மாதிரி தாங்க கடைசி 5ஆவது வருஷம் கூட சட்ட ஒழுங்கு சரி பண்ணுவார். அந்த டைம்